எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 9வது நூறில் 10வது பதிகத்தில் 10வது பாட்டு. இதுக்கு பிரபந்த சீரியல் நம்பர் 3665. ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு பிரபந்த சீரியல் 3665. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. இல்லை அல்லல் எனக்கேல் இனி என் குறை, இல்லை அல்லல் எனக்கேல் இனி என் குறை, அல்லிமாத அமரும் திருமார்பினன் கல்லிலேந்த மதில் சூ திருக்கண்டபுரம் சொல்ல நாளும் துயர்பாடு சாராவே அப்படிங்கிறதாக பாட்டு. அப்படியே கொஞ்சம் பிரித்து பிரித்து பார்த்துட்டிங்கன்னா சரியா போடும். இல்லை அல்லல் எனக்கு, எனக்கேல் இனின்னு வரும். எனக்கு இனிதான். ஏல்ன்றது வந்து அது அந்த சொல்லிசை அளபடை தமிழில் வருது. அது பாடல்களில் அந்த நிறைய இடத்துல வரும். அந்த அளவடை வந்து அந்த சொல்லு இசைக்காக அது வரும். சொல்லிசை அளபடைன்னு அதை சொல்லசை அளபடை, சொல்லசை அளபடை அது அந்த மாதிரி வருது. எனக்கே இனியன் குறை அல்லி மாதர் அமரும், அல்லி மாதமரும் இருக்குவாங்க. அல்லி மாது அமரும் திருமார்பினன் கல்லில் வேய்ந்த மதில் சூழ் திருக்கண்டபுரம் சொல்ல நாளும் துயர்பாடு சாராவே பாட்டு. இதுல பாத்தீங்கன்னா இல்லை அல்லல் இனிமே எனக்கு துன்பமே இல்லைன்றார். இல்லை அல்லல் எனக்கு தான் எனக்கேல்னு இருக்கும். அதுல எனக்கேல் நம்ம முதல்ல பிரிச்சு படிச்சோம் இல்லையா. எனக்கு ஏல்ன்றது வந்து இப்போ சொல்லி செயல்படு. எனக்கு அதுதான் எனக்கு தான் இது ஏல்ன்றது சொல்லி செயல்படு. இனிமே எனக்கு துன்பம் இல்லை. இல்லை அல்லல் எனக்கு இனி என் குறை. இனிமே எனக்கு என்ன குறை இருக்கு? இதுக்கு மேல என்ன இருக்கு? எனக்கு தொல்லை இல்லை, எனக்கு துன்பம் இல்லை. துன்பம் இல்லைன்னா இதுக்கு மேல எனக்கு என்ன குறை? என்ன வேண்டி கிடக்கு? எந்த குறையும் இல்லை இல்லையா. அல்லி மாதர், அல்லின்னு சில நேரத்துல அந்த அல்லியோட மிருது தன்மையை பொறுத்து தாமரையோட மிருது தன்மை அல்லிக்கு உண்டு. தாமரையோட ஒரு அதனோட இன்னொரு ஜாதி பூ தான் அல்லி. தாமரையோட இன்னொரு ஜாதி தான் அல்லி. ஆனால் தாமரையோட குணங்கள்லாம் இருக்காது. இருந்தாலும் சில நேரங்களில் அந்த அல்லியை வந்து பாடல்கள்ல சொல்லுவா. பாட்டில் அல்லியை வந்து தாமரைக்கு ஈடாக சொல்லுவா. அது திருமங்கை ஆழ்வார் வந்து சிங்கவேல் குன்றம் இதை பற்றி இப்போ அகோபிலத்தை பற்றி பாடினப்ப அதை சொல்ல நல்லை நன்னெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்கன் என்ற 1000 தோழனிடம் வெள்ளி மல்கி கல்லுடைப்ப புல்நிலை ஆர்த்தவாய் சில்லு சில்லுன்று வல்லாராத சிங்கவேல் குன்றமேன்னு வரும் அந்த பாட்டு. அது வந்து அந்த நம்மாழ்வார் பாடின பாட்டு. இவர் திருமங்கை ஆழ்வார் பாடினது அகோபிலத்தை பற்றி பாடினது. அதில் வருது பாருங்க, அல்லி மாதர் புல்கன் என்றார். அது மாதிரி அல்லின்றது தாமரையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். அது இடத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம தாமரைன்னு எடுத்துக்கணும். அல்லி மாதுன்னா தாமரை மீது அல்லி அமரும் மாது. தாமரை மீது அமரும் மாது யாரு? மகாலட்சுமி. அதுதான் சொல்ற. அல்லி மாது அமரும், அல்லி அமரும் மாது. அல்லிப்பூவில் அமர்ந்திருக்கின்ற மாதுவாகிய திருமார்பினன், அவளை தனது திருமார்பில் கொண்டவன். மகாலட்சுமி திருமார்பில் வச்சுட்டு இருக்கார் இல்லையா பெருமாள், அதுதான் திருமார்பினன். கல்லிலேய்ந்த மதில் சூழ், கல்லில் ஏய்ந்தன்னா கல்லால் கட்டப்பட்ட. இதுல பாருங்க, இது நம்ம எடுத்து கட்டுறது தானா உருவாகலை, நம்ம எடுத்து கட்டுறது. அதனால இதுல ஏய்ந்தன்னு சொல்லிட்டு பாருங்க. கல்லில் ஏய்ந்த கல்லால் வேய்ந்தன்னு அர்த்தம். கல்லில் வேய்ந்தன்னா நம்மளா கையால கட்டுறது. கல்லில் வேய்ந்த மதில் சூழ், அந்த மாதிரி ஒரு மதில் சுவர்கள் சூழ்ந்துள்ளதான், மதுரை சூழ்ந்துள்ள திருக்கண்ணபுரத்து பெருமாளை சொல்ல. திருக்கண்ணபுரம் சொல்ல அதை வாயால சொன்னா போறோமா? நீங்க ஒண்ணுமே வேண்டாம், திருக்கண்ணபுரம்னு வாயால சொன்னாலே போறோம். அந்த 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 திருக்கண்ணபுரத்து பெருமாள்னு நம்ம நாளும் அந்த அனுதினமும் பெருமாள், அந்த திருக்கண்ணபுரத்து பெருமாள் பேரை சொன்னாலே போருமா. திருக்கண்ணபுரத்து பெருமாளை சௌரிராஜன் உரைந்துள்ள ஊரின் பேரை சொன்னாலே, திருக்கண்ணபுரம்ன்ற அந்த பேரை சொன்னாலே, சொல்ல நாளும் தினமும் நீங்க அதை சொல்லிட்டு வந்தீங்கன்னா, இந்த சொல்ல நான் அந்த நாளும் என்ன போட்டிருக்கு? துயர்பாடு தீருமே. துயர்ன்றது வந்து இந்த இடத்துல வந்து துயர்ன்றது வந்து எல்லா துன்பத்தையும் எடுத்துக்கூடாது.
தெரியாமல் செய்யும் பாவம், தெரியாமல் செய்யும் பாவத்தினால் உண்டாகும் வினை. தெரியாமல் செய்யறதுக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா போன பாட்டில், ஒரு கொசு தெரியாமல் பொய் எறும்பு போயிட்டு இருக்கும்போது காலால் மிதிச்சிடும். அது நம்ம தெரிஞ்சு பண்ணல, வேணும்னு பண்ணல, தெரியாமல் தான் பண்ணுறோம். நம்ம அறியாமல் பண்ணுற பாவங்கள் இருக்கு இல்லையா, அது சொல்கிறேன். தெரியாமல் செய்யும் பாவங்கள், தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு எப்பயுமே பலன் உண்டு. தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கு நீங்கள் அதனோட பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு பலன் உண்டு. தெரிஞ்சு செய்கிற பாவத்துக்கான அந்த துன்பங்கள் உங்களுக்கு வரத்தான் வரும், அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். தெரியாமல் செய்யறது மட்டும்தான் இது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. பேரை திருக்கண்ணபுரன்ற அந்த பேரை சொன்னாலே உங்களுக்கு நீங்கள் தெரியாமல் செய்கிற பாவங்கள்லாம், அதனால் உண்டாகிற துன்பங்கள்லாம் பாடுன்னா நம்முடைய பக்கம், நம் பாடுன்னா நம் பக்கம்னு அர்த்தம். நம் பாடு துயரல் பாடு, அந்த துயரங்கள்லாம் நம் பக்கம். யாரு இந்த தெரியாத வினைகளை செய்கிறாளே அவா பக்கம். சாராவேன்னா சாராது, அதாவது நெருங்காதுன்னு அர்த்தம். அவளை சார்ந்து வராது, நெருங்காமல் போயிடும். அப்படின்னா துன்பங்கள் விலகிடும்னு, தெரியாமல் செய்கிற துன்பங்கள் விலகிடும்னு அர்த்தம். அதுதான் இந்த பாட்டுக்கு இது வந்து இதனோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, துன்பம் எனக்கு இனிமேல் வராது, வேற எனக்கு என்ன குறை, வேற எனக்கு என்ன குறை இருக்கிறது. அள்ளி போன்ற மென்மையான தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் பெண்ணாகிய மகாலட்சுமி உரையும் மார்புலை உடையவன். கருங்கல் பாறைகளால் அமைக்கப்பட்டுள்ள மதிச்சுவர்களை உடைய. இந்த இடத்துல வந்து மதிச்சுவத்துக்கு கொடுக்கல, எந்த இதுவும் கிடையாது, கல்வி தான் சொல்லிட்டார். கருங்கல் பாறைகளில் அது கரெக்டு தான், கருங்கல்ல உடைச்சுதான் அந்த காலத்தில் மதிச்சுவர் கட்டியிருக்கா. மதிச்சுவர்களை உடைய சௌரராஜ பெருமாள் உரையும் திருக்கண்ணபுரம். சௌரராஜ பெருமாள் உங்களுக்கு தெரியல, திருக்கண்ணபுரத்து பெருமாள். திருக்கண்ணபுரம் அப்படின்ற அந்த பேரை சொன்னாலே, அந்த பேரை நீங்கள் தினமும் சொன்னாலே நாம் செய்யும் பாவங்கள், தினமும் நாம் அறியாமல் செய்யும் பாவங்கள், அறியாமல் எதிர்காலத்தில் செய்யும் பாவங்கள், இதுவரைக்கும் அறியாமல் செஞ்ச பாவமும், இப்போது செய்து கொண்டிருக்க அறியாமல் செய்து கொண்டிருக்கிற பாவமும், எதிர்காலத்தில் அறியாமல் செய்ய போகின்ற பாவமும், துயர் எனும் துன்பத்தில் நம்ம அந்த அந்த மாதிரி அந்த 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 பாவங்கள்லாம் துயர்பாடு, அதெல்லாம் துயர், அதுதான் துயரம். அந்த துயர்பாடு, பாடுன்னா நம்ம பக்கம் வராமல் அழியும். சாராவைன்னா நம்ம பக்கத்தில் வராமல் அழிஞ்சு போயிடும். பிறவி துன்பம் நீக்கப்படும்ங்கிறதாக அர்த்தம். கடைசி பிறவின்னு வச்சுக்கணும். நம்ம பிறவி துன்பங்கள்லாம் நீக்கிறதுன்னா என்ன அர்த்தம், நமக்கு இதுதான் கடைசி பிறவி, இனிமேல் நமக்கு மோட்சம் தான் அர்த்தம். திருக்கண்ணபுரம்ன்ற பேரை சொல்லி நீங்கள் பிறந்த பெருமாளை நினைச்சாலே உங்களுக்கு மோட்சம் தான்றதை சொல்கிறார் கோயில் திருவாரூரில் நம்மாழ்வார் சொல்கிறார். நாளைக்கு அடுத்த 10 பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.